இன்னைக்கு நம்ம சொல்ல போகிற டாபிக் மன அழுத்தம். மன அழுத்தம் இல்லாதவங்களே கிடையாது. சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க, பெரியவங்க எல்லாருக்குமே இருக்குது. இந்த மன அழுத்தத்தினால நிறையா பேருக்கு உடம்பில் தெரியாத ஒரு வியாதி எல்லாமே வருது. நம்மளோட வியாதிகளுக்கெல்லாமே நிறையா பேர் சொல்கிறாங்க மன அழுத்தம் தான் காரணம்னு. ஸோ நம்ம என்னன்னாக்கா இந்த மன அழுத்தத்தை குறைக்க முடியாது. அதுக்கு தூக்கம் வராது, அதனால உங்களுக்கு உடம்புல வலியெல்லாம் வரும். இதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்றதெல்லாம் கூட சரியாகவே சாப்பிட முடியாது. எப்போ பார்த்தாலும் மன உளைச்சல்லையே இருப்பீங்க. அந்த மாதிரி நம்ம இருந்தோம்னாக்கா நமக்கு தான் ரொம்ப கஷ்டம். இந்த மன அழுத்தத்தில் நம்ம இருந்து இப்போ நிறையா பேர் திண்டாடுறாங்க. தலைவலி வருது அவங்களுக்கு, இல்லை கண்ணெல்லாம் எரியறது, மூச்சு விட முடியாத போகிறது, இந்த மாதிரி தொல்லைகள்லாம் நிறையா வருது. கண் எரிச்சல் இருந்ததுன்னா அவங்களால சரியாகவே படிக்க முடியாது, வேலை பண்ண முடியாது கம்ப்யூட்டரில். இன்னும் நிறையா இது நமக்கு கண்ணு தான் ரொம்ப முக்கியம். அதனால நம்ம கண்ணுலே தெரிஞ்சுக்கலாம் இவங்களுக்கு இவ்வளோ மன அழுத்தம் இருக்கா என்னன்னு. நம்ம பார்க்கறச்சேயே நமக்கு தெரியும் இந்த மாதிரி அவங்களுக்கு இவ்வளோ மன அழுத்தம் இருக்குது. அந்த மன அழுத்தத்தை நான் பார்த்த உடனே சொல்லுவேன், ஏன் உங்களுக்கு இவ்வளோ மன அழுத்தம் இருக்குது அப்படிமே. ஆமாம், ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்குது. அதை குறைக்கிறதுக்கு தான் எங்களுக்கு வழி தெரியல. நாங்களும் எவ்வளவோ மாத்திரைகள்லாம் சாப்பிட்றோம், தூக்கமும் வரமாட்டேங்கிறது மாத்திரை சாப்பிட்டோம். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது.